அதே மாதிரி சிஎம் நீங்கள் உங்கள் அப்பாவோட சென்டினரி இயருக்கு இன்னும் நடிகர் சங்கம்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம். ஸ்டார்டிங்லேருந்து சென்டினரி இயருக்கு செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறப்பவே ஒடிசாவில் நடந்தது ஒரு இன்சிடெண்ட்டு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இயருக்கு. இப்போ செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே அது வேறு மாதிரி பூமராங் ஆயிரும். அதனால் ஏன்னா அதுவும் என்றைக்கு வச்சுருக்கீங்க, இவங்களோட ரிமெம்பரன்ஸ் டே அன்றைக்கி இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. அது புரட்சி தலைவரோட ரிமெம்பரன்ஸ் டே அன்றைக்கி நடிகர் சங்கம் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதான் நல்ல நாள்னு. அவங்களுக்கே தெரியல அந்த நடிகர் சங்கம்ங்கிறத யாராவது சொல்லி ஒருத்தரை புரிய வைக்க முடியுமா? அதெல்லாம் புரிய வைக்கவே முடியாது. அவங்களுக்கே அந்த தாட் வரணும். ஒரு மனுஷன் ஒரு நடிகராக இருந்து தலைவராகி சிஎம்மாக இருந்து நமக்கும் எவ்வளவோ நல்லது பண்ணானே, அது தவிர அந்த நடிகர் சங்கம் ஃபார்மேஷனில் கான்ட்ரிபியூஷன் இருக்கே அந்த பர்சனோடது, அன்னைக்கு போய் நம்ம வந்து ரிமெம்பரன்ஸ் டே அன்னைக்கு சென்டினரி இயர் செலிப்ரேஷன் பண்ணணுமா? வேறு ஒரு